விலை அதிகம் தம்பி. முட்டை விலை ஏறி போச்சா இல்லையா? என்னடா இப்ப 7 ரூபாய் நம்ம ஊர்ல பேசிக்கிட்டே பொங்க விட்டாரு. அண்ணி பாலை பொங்க விட்டு கீழே ஊத்தி விட்டாரு பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே. சரி விடுங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மன்னிச்சு விட்டுருங்க. அவர் அடுப்பு கிட்ட விடாதீங்கடா. அவர் நான் இங்கதான் கட்டி போட்டிருந்தேன், எப்படி அங்க போனாருன்னு தெரியல. எனக்கு உண்மையிலே ஆசனை. என்ன சின்ன வயசுல நான் பிறந்துட்டு அதுக்கு இப்ப உங்க அப்பா எதுவும் பண்ண முடியாது. நான் பிறந்து கண்ணை முடிச்சு பார்க்கும் போது என் பக்கத்துல உங்க அப்பா இல்ல. டேய், எங்கடா போனா நர்சிட்ட பேசியல. இதே வேலையா போச்சு. நான் பிறந்தாலும் இதான் பண்றேன், என் தம்பி பிறந்த இல்ல எனக்கு உண்மையில தம்பி பிறந்தோம் நான் வெக்ஸ் ஆயிட்டேன். அப்ப எனக்கு 2.5 வயசு என் தம்பி பிறக்கும் போது சொன்னாங்க என்கிட்ட வந்து இந்த மாதிரி தம்பி பிறந்தா போனோன்னே நர்ஸ் சொன்னாங்களா அழகா இருக்கு குடும்பத்து குழந்தை இல்ல. நான் ஃபீல் பண்ணனா. ஏன்னா எனக்கு வந்து நான் வேண்டுனதே எப்படியாவது இந்த அப்பா அம்மாவுக்கு நம்ம பிறக்க கூடாது. பிறந்தோட அதை ஃபீல் பண்றேன். எப்படியாவது தங்கச்சி குட்டி பையனா இருப்பேன். அதை விட குட்டி பொண்ணு தங்கச்சி கூட்டிட்டு அப்படியே கடைக்கு போனோம். தங்கச்சி சீரிஸ்லாம் பாக்குறியா? தங்கச்சிட்ட மம்பிள் தானே. ஏய் நான் பாத்துறேன் அப்படியே தமிழ் படம் பண்றேன். அப்படி அடிக்கணும். தங்கச்சிக்காக போய் மழையில கொடைய தங்கச்சியை கூட்டு போனோம். சமுத்திரம் அப்படியே தங்கச்சி முள்ளு படாம அப்படியே கையை வச்சு தாங்கி சூரிய வம்சம் தம்பி தோத்துக்கிட்டே இருக்கீடா. சீதா சீதா போட்டுட்டு இருந்தேன். போடுறாங்க. நான் ஏன் இப்ப போட போறேன்? என்ன சட்டில போடுறா? போங்கண்ணா நான் வரலண்ணே. என்ன தப்பான டேபிள்ஸ் நினைக்கிறேன். அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க இவனுக்கு பாக்குறது வேஸ்ட். ஆமா நான் வேஸ்ட்னு சொல்லிட்டு என் தங்கச்சி குஸ்கிக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல நான் தான் என் குடும்பத்துல லீடரா இருந்தேன். என்ன லீடர்னா என்ன பண்ணுவேன்? எழுதி வைப்பியா? இப்படி வச்சு முன்னாடி பாத்துட்டு இருப்பேன் கிளாஸ. மேம் என்ன பண்றாங்க அப்படின்னு. கொஞ்சம் மண்ணெல்லி வேணா கொட்டிக்க. என்ன அப்பு கமல் மாதிரி சைடுல உனக்கு நான் ஈஸியா தரேன் தம்பி. வாங்க பச்சை வரைக்கும் போதும். போட்டுருங்க போட்டுருங்கடி. சூப்பர். அது ஒரு சொட்டு குடிச்சிட்டாங்க. நீ என்ன பண்ணு, அவங்கள்ட்ட இருந்து 2 சொட்டு இதுக்கு நான் போடாம வர மாட்டேன். சரி அதை எடுத்துக்க. காருக்குள்ள உட்காந்து பிராக்டிஸ் பண்ணி சென்னை போற வரைக்கும் இது பண்ணிட்டே இருப்பேன். பெங்களூர் ஃபுல்லா ரூம் போட எங்கேயும் வரல. மாப்பிள்ள நீங்க போய் பாருங்க. நான் என் திறமையை வளர்த்துட்டு வாடா வா, அப்படியே வா. ஹவ் ஹவ் ரைட் ஹவ் ரைட் ரைட் ரைட். இவ்வளவு தூரம் வந்துட்டியே, அவ்வளவுதான். வா வா யார் வீட்டுக்காரு? அவ்வளவுதான். ஏறி போ.